அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் பாரதி. நான் 10ஆம் வகுப்பு வேதபாரதி வித்தியாசம் பயின்ற மேல்நிலை பள்ளியில் படித்தேன். இன்று நான் திருக்குறளை கூறி அதற்குரிய ஒரு கதையும் சொல்ல போகிறேன். திருக்குறள். வல்லார் பகைப்பவன் கத்தளித்த தீமைக்கு நல்லார் தொடங்குகிறது. கதை தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு தேவி. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். என்னோட நண்பர்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்லபடியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் எப்படி நல்ல நண்பர்கள் வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு எனக்கு ஒரு கதை தெரியும். அந்த கதையை கேட்டு அதுக்கடியே நீங்களும் ஆரம்பிச்சுங்க. கார்த்திக் என்பது 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நண்பர்களும் ரொம்ப பல காலமாக நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆனால் சில காலம் கழிச்சு விமன் சில கெட்ட விஷயங்கள்னால கார்த்திக் அவங்க இருக்கிற போது இது ரொம்ப முக்கியமாக நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, கார்த்திக் கிட்ட விமன் போயிட்டு ஒரு 5000 ரூபாய் எனக்கு கொடுடா, எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு கேட்பேன். விமன் கேட்டதுனால கார்த்திக் அதை எப்படியே கஷ்டப்பட்டு வேலை கொடுத்துருப்பான். அவனால் அதை முடியறதுனாலுமே அதை கஷ்டப்பட்டு அவன் கொடுத்ததுனால எவ்வளோனாலும் அவன் கொடுத்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் விமனால ஒரு வருஷம் ஆச்சு, அவன் நல்ல வேலை கிடைச்சது, அவன் நல்லாவே வாழ்க்கையில் முன்னேறிட்டான். இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் கொடுத்தேன். சரி அவன் மறந்துருப்பா அப்படின்னு போயிட்டு திரும்பவும் கார்த்திக் கேட்டான். அதை கேட்டதுக்கு விமன் என்னது நான் வாங்கணும், நான் அதெல்லாம் வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் ஏமாட்டான். இதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட கார்த்திக் இவன் நம்ம கிட்ட நண்பனாக இருந்தால் நமக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கான், நம்மளே நிறைய உதவி செஞ்சிருக்கோம், இப்போ இதெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு இதை விமன் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் கார்த்திக் அந்த கஷ்டத்துலேயெல்லாம் இல்லை. கார்த்திக் ரொம்ப உயர்த்தி போயிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு மேனேஜராக வேலை கிடைச்சி அந்த இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் எல்லாமே அமைஞ்சது. ஆனால் விமன் ஏற்கனவே நல்லா தான் இருந்தான். ஆனால் இப்போ அவன் ஏமாத்துறது வேறு 5000 ரூபாய். ஆனால் அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப கம்மியாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் வாழ்க்கையில் அடி மேலே அடி அவனுக்கு படுத்து. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவனுக்கு யார் உதவுக்கும் ஆள் இல்லை. அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது நம்ம கார்த்திக்கு ரொம்ப துரோகம் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா விமன் அவனுக்கு மணி கேட்பான். ஆனாலும் கார்த்திக்கால அவன் செஞ்ச துரோகத்துக்கு இருக்குது. ஏன்னா கார்த்திக் அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பணத்துலையும் படிப்புலையும் இன்னும் பல விஷயங்கள் அவனுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. இவன் இன்னுமே ஒரு